ஹலோ! நேத்து ஒரு கதை பார்த்தோம்ல. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன்மேனு, ஹல்க்கையும், ஸ்பைடர் மேனையும் என்ன கேட்டிருந்தாரு, ஒரு காயின 6 டைம் வந்து நீங்க ஃபிளிப் பண்ணீங்கன்னா, அது கரெக்ட்டா 3 ஹெட்டும் 3 டெயிலும் வந்துச்சுன்னா, அயர்ன்மேன் வந்து ஹல்க்குக்கும், ஸ்பைடர் மேனுக்கும் $1 வந்து தரேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி பண்ணலன்னா அவங்க தரணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின் வந்து அயர்ன்மேன் கேட்டது. ஸோ அயர்ன்மேன் அந்த என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கால்குலேஷன்ஸ தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டாரு. ஹல்க் வந்து அவசர குறுக்கு மாரி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பெட் வச்சுட்டாரு டப்புன்னு. ஆனா அதுக்கு அவருக்கு கால்குலேஷன் ஒழுங்கா தெரியாது. ஆனா ஸ்பைடர் மேன் வந்து அது கால்குலேஷன் பண்ணணும், அதுக்கு பண்ண தெரியணும்னு சொல்லிட்டு அவர் ப்ராபபிலிட்டி பத்தி கேட்டாரு. ஸோ அப்போ வந்து ஸ்டார்ட்டிங்கில ஒருத்தர் ப்ராபபிலிட்டி பண்ண வராங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கும். அதாவது இந்த ப்ராபபிலிட்டி கத்துக்கிறதுனால என்னென்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். அதுக்கப்புறமா இதனால ஆ பின்னாடி ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? இல்ல இது பெனிஃபிட்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அயர்ன்மேன் கிட்ட வந்து ஸ்பைடர் மேன் கேட்குறாரு. இப்போ ஸ்பைடர் மேன் கேட்கும்போது அயர்ன் மேன் சொல்கிறாருன்னா, இதனால என்னென்ன கிடைக்கும்னா, உங்களுக்கு அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கும் நெறைய. அப்புறமா உங்களுக்கு இதனால பயங்கள் வந்து குறையும். ஆ ஏன்னா ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பண்ணும்போதே மூளை கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ அந்த கன்ஃப்யூஷன் வந்து போறதுக்கு உங்களுக்கு வந்து ஆ இந்த மேத்தமேட்டிக்கல் மாடல் தெரிஞ்சுக்கிச்சுன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அயர்ன் மேன் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா இதுல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, காம்பிட்டேரியல் கவுண்டிங் ப்ராப்ளம்ஸ வந்து சால்வ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அயர்ன் மேன் வந்து ஸ்பைடர் மேன் கிட்டயும், ஹல்க் கிட்டயும் சொல்றாரு. அதுக்கப்புறமா என்னன்னா, இத இன்னொரு ப்ராப்ளம் சால்விங்னா பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டு ப்ராபபிலிட்டியும் கத்துப்போம் இந்த கோர்ஸ்லேருந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்க மூளைய வந்து ஆ மென்டல் மாடல கிரியேட் பண்ணிட்டு எதுக்காக பண்ணணும்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஒரு இன்ட்ரோடக்டரி மாரி தெரிஞ்சா தான் உங்களால வந்து அந்த கால்குலேஷன்ஸ் ப்ராப்பரா பண்ண முடியும். இது பண்ணா தான் உங்களால ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ ஈஸியா பண்ண முடியறதுக்கான ம் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறமா என்னன்னா, இதில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆ அதில கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம என்னென்ன தப்ப கண்டுபிடிப்போம்னா, தவறான லாஜிக்ஸ் வந்து வந்துரும். ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம தப்பிச்சு கரெக்ட்டா கால்குலேட் பண்ணுவோன்றதுக்கு வந்து அயர்ன்மேன் வந்து ஹல்க்கிட்டயும், ஸ்பைடர் மேன் கிட்டயும் சொல்றாரு. அது இங்கிலீஷ் டேர்ம்ல சில 5 சென்டென்ஸா இருக்கு. அத நான் அப்படியே சொல்றேன். அந்த பேப்பரும் அப்படியே காட்டுறேன். அந்த பாயிண்ட்ஸ் பேப்பர். ஓகேயா? இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, அப்ரிசியேஷன் அண்ட் ரெட்யூஸ் த ஃபியர். Gain and increased appreciation for and reduce fear of basic probability and statistics. இதுதான் வந்து நீங்க இது ப்ராபபிலிட்டி கத்துக்கிறதுனால அப்ரிசியேஷன் ஒரு லாஜிக்கல் இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் தராங்கன்னா, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ஒரு அப்ரிசியேஷனா ஒரு ஒரு கான்செப்ட் கத்துக்கிட்டு ஆஃபீஸ்லயோ இதுலயோ ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்க யூஸ் ஆகும். அப்புறமா உங்களுக்கு பயம் இருக்காது இன்டர்வியூ டைம்ஸ்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில காம்பிட்டேட்டிவ் கவுண்டிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறமா பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ப்ராபபிலிட்டியை சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டெவலப்பிங் an introductory understanding of normal distribution and its many statistical application. முன்னாடி சொன்ன மாதிரி தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி நம்ம ஒரு இன்ட்ரோடக்டரி பார்த்து தெரிஞ்சால் தான் நம்மளால் ப்ராப்பராக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டேட்டா தரவுகளை வந்து அனலைஸ் பண்ண முடியும். அப்புறமா இதில் தப்பான சில கன்செப்ஷன் இருக்குது. ரெகக்னைஸ் காமன் ஃபேக்டர்ஸ் இன் ப்ராபபிலிட்டி ஆஸ் வெல் as சம் ஆஃப் த வே இன் விச் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் அப்யூஸ்டட் ஆர் சிம்பிளி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதில் என்னென்னா சில சமயம் கொஸ்டின்ஸ் லாஜிக்ஸ் வந்து தப்பாக இருக்கிறதுனால நம்மளால் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ண முடியாது கவுண்டிங்லேயே நிறைய வாட்டி மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம், அதுக்கப்புறமா கவுண்டிங்கில் ஒழுங்காக பண்ண அப்புறமா ப்ராபபிலிட்டியில் எப்படி அதை ஃபார்முலா அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த ப்ராபபிலிட்டிலேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறது. ஏன்னா நம்ம கவுண்டிங்லேயே சில சமயம் தப்பு பண்ணுவோம். அந்த கவுண்டிங்கில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அயர்ன் மேன் வந்து ஸ்பைடர் மேன் கிட்டயும் ஹல்க் கிட்டயும் சொல்கிறாரு.